சேட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னும் வெகு சில நாட்களே இல்லை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் யாருக்கு வாக்கு செலுத்தலாம் என்ற அந்த பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று ஒரு தரப்பினர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கும், மாற்றத்தை வேண்டாம், எனக்கு பழைய திட்டங்களே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் பாரம்பரிய கட்சியான திமுகவுக்கும் வாக்கு செலுத்த உள்ளனர். இந்த இரண்டு தேர்தல் போருக்கு மத்தியில் விஜய் இன்னும் சரிவர கட்டமைப்புகளை இதுவரை உருவாக்காமல் திடீரென தேர்தலில் வந்து நாம் முன்பு சொன்னது போன்றே ஒரே ஒரு கட்சியின் வாக்கை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார், அதிமுகவை அவர் தொடுவதே இல்லை என்ற அந்த விமர்சனம் இதுவரை விஜய் பதில் சொல்லவில்லை. ஆகையால் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சீமானவர்களை ஆதரிக்கலாம் இல்லையா, பல்வேறு திட்டங்களை அவர் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. ஸோ திடீரென ஒரு வாக்கை சிதறடிப்பதற்காகத்தான் விஜயுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் இதுவரை நடைபெற்றுள்ளது என்ற அந்த சந்தேகம் பல்வேறு மக்களுக்கு எழுகின்றது. அதையும் 7 நியூஸ் மீடியா அந்த ஒரு கேள்வியாக வைக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் கல்வி அறிவு அதிக மாநிலம் என்ற அந்த பெயர் வாங்கிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்ற முறையில் அவரை பின்தொடர்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. அதிலும் குறிப்பாக எந்த மேடையிலும் அவர் இதை குறித்து பேசவே இல்லை. நீங்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பெரிதாக பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் விஜய் இது போன்ற ஃபேன் ஃபாலோவர்ஸை விரும்புகிறாரா? அப்படியானால் எந்த ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலும் விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை பற்றி பேசுவதே இல்லை. அவர் கையை காமிக்கிறார், அவர் பேசுகிறார். இந்த வேட்பாளர் யார்? வேட்பாளர்கள் வெறும் வீடியோவில் மட்டும் பேசினால் வேட்பாளர்கள் போதுமா? கள நிலவரம் தெரிய வேண்டாமா என்ற அந்த கேள்வியும் நம்மை சுற்றி எழுகின்றது. இங்குள்ள வேட்பாளர்கள் சென்னையை பொறுத்தமட்டில் இளைஞர்கள் வந்துள்ளார்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இளைஞர்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டம் பெரிய கவர்ச்சியாக இல்லை என்றும் மக்கள் பேசி வருகின்றனர். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் களத்தில் போராடி பல ஆண்டுகளாக அறிக்கையை விட்ட தலைவர்களை நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தால் அது நியாயமானது. ஆனால் திடீரென ஒரு வாக்கு வங்கியை சிதறடிக்கக்கூடிய குறிப்பாக நடிகர்களை நம்பி செயல்படுவது உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? உதாரணமாக திமுகவுடைய ஓட்டு 20,000 ஓட்டு என்று ஒரு கணக்குக்கு வைத்துக் கொண்டிருந்தால் 60,000 70,000 பேர் தான் இந்த எஸ்ஏஆருக்கு பின்பு வருகின்றனர். அப்படியானால் அந்த 20,000 பேரும் ஓட்டு யார் ஓட்டை பிரிக்கிறார்? அந்த 20,000 ஓட்டு வெற்றி பெறுமா? ஸோ என்ற ஒரு பல்வேறு சந்தேகங்களும் கேள்வியை எழுகிறது. சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வாக்கு மேன்மையானது. இந்தியா ஜனநாயக கடமை